மெத்தனம் காட்டுகிறது தான். விஜயை கைது செய்யணுமா? அதோட தமிழ்நாடு விஜய் கையில் சுற்றுனா நாசமாக போயிடுமா? அதாங்க கவுண்டனை வெட்டு, கவுண்டன் பொண்ணை கெட்டுன்னு ஒவ்வொரு ஜாதியை போய் ஒவ்வொரு இடமா சொன்னாலும் நீங்கள், ஜாதி வெளியை தூண்டி விட்டது நீங்கள். நல்ல இளைஞர்களை இப்போ எல்லாம் உங்கள் ஆள்லாம் இளைஞர்கள்லாம் போயிட்டான் விஜய் பக்கம், ஒருத்தன் பின்னாடி வரமாட்டான். அதனால் அந்த வைத்தல் சொல்கிறாரு, விஜயை ஏன் கைது செய்ய தயங்குறீங்கன்னா நீங்கள் சொல்லும்படி தான் கைது செய்வான். ஆமாம், இப்போ சட்டம்னு இல்லையா? போலீஸ்காரன் நாளைக்கு எஃப்ஐஆர் போட்டால் அவன்ல பதில் சொல்லணும். நீங்களா பதில் சொல்வீங்க? மேலிசியஸ் ப்ராசிக்யூஷன்னா 50 லட்சம் 1 கோடின்னு கேட்பானே எஃப்ஐஆர் போட்டால. யார் நீங்களாச்சும் விஜய் திமுகவில் வாங்கினா 40 கோடி 50 கோடியில் இருந்தால் கட்டுவீங்க. போலீஸ்காரன் சம்பளத்துலேருந்து பிடிப்பாங்க. நீங்கள் சொன்னால் கைது செஞ்சுட்டு போயிடுவானா? விஜய் வந்தால் நாடு குட்டிச்சோறாகிறீங்களே. ஏன் நீங்கள் இந்த மாதிரி ஜாதி வழியை தூண்டிவிட்ட நீங்களே நாங்கள் முதலமைச்சராக வரக்கூடாதா, நான் துணை முதலமைச்சராக வரக்கூடாதுன்னு கேட்குறீங்களே. அப்போ ஏன் அவர் வரக்கூடாது? அவர் எங்கேயாச்சும் ஜாதி வழியை தூண்டி விட்டுருக்காரா, மத வெளியை தூண்டி விட்டுருக்காரா? அவர் எதுவும் எதிர்ப்பாக பேசலையே எந்த ஜாதிக்கும் மதத்துக்கும். அவர் இது முதலமைச்சராக வர்றாருன்னா தகுதி இருக்குது. உங்களை மாதிரி ஜாதி துவேஷத்தை கிளப்புறவங்க எப்படி நீங்கள் எதிர்பார்க்க முடியும்?